நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி ஒரு பெரிய 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா, அதாவது பெரிய மீன்ஸ் கரெக்டான 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அருள்னு ஒரு படத்தை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. அது யாரும் இல்லைங்க, நம்மளோட சியான் விக்ரமும் ஜோதிகாவும் நடித்த படம் தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீனை பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நான் வந்திருக்க இடம்க்கும் அதுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. என்னன்னா, ஓவரா கண்ணை கட்டுது. ஜோதிகா வந்து பயங்கர வெஜிடேரியன், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் ஃபேமிலியிலேருந்து வந்தும் நான்வெஜ் மேலே பெரிய பிரியம் கொண்டவங்க. அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் அவங்களும் ஒன்றுன்னு சொல்லாங்க. ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் ஃபேமிலியாக இருந்தாலும் நான் நான்வெஜ்ஜை கட்டுன்னு கட்டினவ தான். அப்போது அந்த படத்துலேயே வரும், அங்கண்ணன் பிரியாணிலேருந்து பால்கோவா வாங்கிட்டு வந்து தனியாக திருட்டுத்தனமாக சாப்பிட்ட மாதிரி. வெல் இங்கே என்ன பண்ணுது? அதுவும் அங்கண்ணன் பிரியாணி கடைக்கிட்ட அதுக்கு சுத்த சைவம்யா. அந்த இடத்துக்கு போய் திருப்பி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. இன்னைக்கு தான் அது நிறைவேறுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல இப்போ நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க, அங்கண்ணன் பிரியாணில தான். அங்கண்ணன் பிரியாணி கடையில பால்கோவா கிடைக்கும். வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சாம்பார்ல சால்னா, பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி ரொம்ப சிக்கன் சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி? சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் மட்டனே சாப்பிட மாட்டேன், பட் இந்த மட்டன் மையம் இல்லை, அப்படியே எலும்புலேருந்து அப்படியே பிரிஞ்சு வருது. அப்படியே மையாக வருது. ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது பிளாண்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சால்னா குழம்பு காட்டு தீக்ஷு, அந்த குழம்ப சேர்த்து சாப்பிடும்போது அது வேறு லெவலுக்கு போயிடுது. அப்புறம் இந்த ரைத்தா பாருங்கள் எவ்வளோ திக்காக கொடுக்குறாங்க. இந்த தயிர்லாம் வந்து தண்ணியாக இருக்கணும் சில கடையிலலாம். நம்ம செம்பி கூட உட்காந்து அடிக்குது பயங்கரமாக, செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து சில்லி ஃபிஷ் ஆர்டர் பண்ணோம், அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த லிவர் ஃப்ரைங்க, அப்படியே லிவர் வந்து ட்ரையாகவே இல்லை, அப்படியே சாஃப்டாக வருது. பார்த்தீங்களா, மஸ்ட் ட்ரை. நான் வந்து ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா 2 கிட்ஸு, அப்போ வந்து எவ்வளோ பிரியாணி ஆர்டர் பண்ணோம்? 2 ஃபுல் ஆர்டர் பண்ணோம். 2 ஃபுல்லு ஒரு ஹாஃப் ஆர்டர் பண்ணோம். நல்லா சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தால் எங்களை மாதிரி. ஸோ கோயம்புத்தூர் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், பாய் 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 சொல்லுங்க. பாய் பாய் கைஸ், பாய். சங்கரன் புலவு உணவகம். புலவு உணவகம்னா என்ன? பிரியாணிக்கு தமிழ் உள்ள பேருன்னு போல இருக்கு. சூப்பர்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, ஃபன்னாக இருந்துச்சுல? அப்போது நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே போய் அழுத்துங்க. சௌமி மாமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமி மாமி சேனல். எஸ், பை.